ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் ஃபயர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ரான்சிஸ் பேக்கன் எழுதின ஆஃப் ட்ரூத் அப்படிங்கிற ப்ரோஸோட சம்மரியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்மரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஆத்தரை பற்றின ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். இவர் தான் ஃப்ரான்சிஸ் பேக்கன். இவர் 22 ஜான்வரி 1561 பிறந்து 9th ஏப்ரல் 1626 இறந்திருக்காரு. இவர் ஒரு இங்கிலீஷ் ஃபிலாசபர் அண்ட் ஸ்டேட்ஸ்மேன். அது மட்டும் இல்லாமல் அட்டர்னி ஜெனரலாகவும் லார்ட் சான்சலராகவும் இங்கிலாண்டில் இருந்திருக்காரு. எப்போ அப்படின்னா கிங் ஜேம்ஸ் த்ரோனில் இருந்தப்போ. இப்போ நம்ம இந்த ப்ரோஸ் என்னன்னு பார்த்துடலாம். பேக்கன் இந்த ப்ரோஸில் பொய் பேசுகிறவங்கள பற்றியும் உண்மையை பேசுகிறவங்கள பற்றின சில மிராக்கிளான விஷயங்களையும் இந்த ப்ரோஸில் பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காரு. பேக்கன் என்ன சொல்கிறாருன்னா, சில மனிதர்கள் பொய் பேசுகிறதுக்கான காரணம் என்னென்னா அவங்களால ட்ரூத்தை கண்டுபிடிக்கவே முடியல, கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறது தான் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களுக்கு உண்மையான விஷயம் என்னன்னு தெரியாமல் இருக்கிறனால பொய் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ரோமன் கவர்னரான பிலேட் ஜீசஸ் கிறிஸ்டுக்கு மரண தண்டனை கொடுப்பாரு. கொடுத்துட்டு வாட் இஸ் ட்ரூத்னு கொஸ்டின் கேட்பாரு. ஆனால் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், அதாவது அந்த உண்மை, அது தெரியறதுக்கு முன்னாடியே பொறுமை இல்லாமல் அந்த இடத்த விட்டு போயிடுவார். இன்னும் ஒரு சில பேர் அவங்க வாழ்க்கையில் ஒரு பொசிஷனை அடையணுங்கிறக்காக வெக்கமே இல்லாமல் ரொம்ப அஷேம்டாக பொய் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாரு. ஆல்சோ எழுத்தாளர்கள், கவிஞர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, போயட்ஸ், அவங்களாம் படிக்கிற ரீடர்ஸ்க்கு ப்ளஷரை கொடுக்கணும், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணுங்கிறக்காக பொய்களை சொல்கிறது உண்டு. அதே மாதிரி மர்ச்சன்ட்ஸ் பொய் சொல்லுவாங்கன்னு சொல்கிறாரு. வியாபாரிகள் தனக்கு நிறைய லாபம் வரணுங்கிறக்காக கன்சியூமர்ஸ் கிட்ட நிறைய பொய் சொல்கிறது உண்டு. இப்போது பேக்கன் உண்மை பேசுகிறவங்கள ப்ராட் லைட்டோடையும் பொய் பேசுகிறவங்கள டிம்மான கேண்டில் லைட்டோடையும் கம்பேர் பண்ணுறாரு. அதாவது பறந்து விரிஞ்ச வானத்தில் இருக்க சூரியன் தான் ப்ராட் லைட். அந்த ப்ராட் லைட் என்ன தெரியும் அப்படின்னா இருக்கிற விஷயங்களை அப்படியே காட்டும். அந்த பறந்து விரிஞ்ச வானத்தில் இருக்க வெளிச்சம் எதையுமே மறைக்காது, எல்லாத்தையும் அப்படியே காட்டும். அதே மாதிரி தான் உண்மை பேசுறவங்களால எதையும் மறைக்க முடியாது, உள்ளது உள்ளதுபடியே சொல்லுவாங்க. பொய் பேசுறவங்கள டிம் கேண்டில் லைட்டோட பேக்கன் கம்பேர் பண்றாரு. ஏன் அப்படின்னா ஒரு மெழுகுவத்தி என்ன பண்ணும் அப்படின்னா அழுக்கான விஷயங்களை மறைச்சு அழகான விஷயங்களை மட்டும் மிகைப்படுத்தி காட்டும். அதே மாதிரி தான் ஒரு பொய் சொல்றவங்க அழுக்கான விஷயங்களெல்லாம் மறைச்சு தான் சொல்ற பொய்யை மிகைப்படுத்தி சொல்லுவாங்க. இந்த விஷயத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளா பேக்கன் ஷேக்ஸ்பியரை கம்பேர் பண்றாரு. ஷேக்ஸ்பியரோட டிராமாஸ்ல இருக்க ரொமான்ஸ் சீன்ஸை அவரு பிளே ஹவுஸ்ல தியேட்டரில் ஒரு டார்க் இடத்துல ஒரு கேண்டில் லைட் வெளிச்சத்தில் மட்டும் நிகழ்த்தினதா சொல்லுவார். இந்த மாதிரி லயர்ஸ் இருக்காங்களா, பொய் பேசுகிறவங்க ஏன் பொய் பேசிக்கிட்டே இருக்காங்கன்னா அது மூலியமாக அவங்க நிறைய ஊழல்களை செஞ்சுமே அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் தான் சொசைட்டியில் இருக்குது. யாருமே அவங்கள தப்பு சொல்ல மாட்டாங்க. ஆனால் உண்மை பேசுகிறவங்கள தான் தப்பு சொல்லுவாங்க. ஸோ அவங்க லைஃப்பை ஜாலியாக தானே வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால தான் பொய் பேசுகிறவங்க பொய் பேசிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பொய் பேசுகிறவங்க எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த சூழ்நிலை செட் ஆகவே இல்லைனாலும் சரி, அவங்க அந்த பொய்களை பேசி ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க. பொய் பேசுகிறவங்க எப்போதுமே அவங்க சூழ்நிலையை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைச்சுக்குவாங்க. அதுக்கு தான் பேக்கன் சூழ்நிலையை ஏற்ற மாதிரி மாற்றி அமைச்சுக்கிற இந்த பொய் பேசுகிறவங்க, அதாவது லயரை, ஒரு டைமண்டோட கம்பேர் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா டைமண்ட் மட்டும்தான் இயற்கை வெளிச்சத்துலையும் பிரகாசிக்கும், செயற்கை வெளிச்சத்துலையும் பிரகாசிக்கும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கும் டைமண்ட். அதனால தான் பொய் பேசுகிறவங்கள டைமண்டோட பேக்கன் கம்பேர் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு இந்த ப்ரோஸோட எஸ்ஏ மெட்டீரியல் வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். நீங்கள் பே பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். நாட் ஓன்லி திஸ் எஸ்ஏ, உங்களுக்கு என்ன மெட்டீரியல், என்ன எஸ்ஏ வேணும்னாலும் நீங்கள் மெயில் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். நீங்கள் பே பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். பேக்கன் உண்மை பேசுகிறவங்கள பியர்ஸோட கம்பேர் பண்ணுறாரு. அதாவது முத்துக்களோட கம்பேர் பண்ணுறாரு. முத்துக்கள் மட்டும்தான் ஒரிஜினலான நேச்சுரலான வெளிச்சத்தில், அதாவது டே லைட்டில் மட்டும்தான் பிரகாசிக்கும். டைமண்ட் மாதிரி நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பிரகாசிக்காது. அதனால தான் பொய் பேசுகிறவங்கள டைமண்டுன்னும் உண்மை பேசுகிறவங்கள பியர்ஸ்னும் கம்பேர் பண்ணுறாரு. பேக்கன் இன்னொன்று என்ன சொல்கிறார் அப்படின்னா, உண்மையை பேசுகிறவங்க அந்த உண்மையை மற்றவங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறக்காக கண்டிப்பாக போராடுவாங்க. வளைஞ்சு கொடுக்காம ஸ்ட்ராங்காக ஸ்டப்பர்னாக அந்த உண்மையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பொய் பேசுகிறவங்க ஒரு தப்பான உருவத்தை, ஒரு மாயாஜாலமான வலையை மாதிரி க்ரியேட் பண்ணி மற்றவங்கள அவங்க சொல்கிறத நம்ப வைக்கிறது மட்டும் இல்லாமல் ஈர்க்கிற வகையில் பேசுவாங்க. அப்படி பொய் பேசுகிறவங்க கிட்டேருந்து அந்த பொய்யான விஷயத்தை நம்ம உருவி எடுக்கிறது எதோட சமம் அப்படின்னா, யூரினரி பிளாடர்லேருந்து காற்றை வெளியே எடுத்துக்கிட்டால் நம்மளால் வாழவே முடியாது, ரொம்ப கஷ்டப்படும்.
ஆசைப்படுவோம் இல்லையா, அதுக்கு சமம்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி பொய் பேசுகிறவங்க பொய் இல்லாமல் வாழவே மாட்டாங்கன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி பொய் பேசுகிறவங்க அவங்களோட தீய எண்ணங்களை எடுத்துட்டு உண்மையான ஒரு நல்ல குணத்தை அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா தான் ரொம்பவே நல்லா இருப்பாங்கன்னு பேக்கன் சொல்கிறாரு. பேக்கன் உண்மையை தேடி போகிறத ஒரு செக்ஷுவல் டேர்ம்ஸில் வந்து கம்பேரிசனாக கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, உண்மையை தேடி போகிறது எதுக்கு சமம் அப்படின்னா, ஒரு மேன் ஒரு விமனை தேடி போகிறதுக்கு சமம்னு சொல்கிறாரு. இந்த உண்மையோட ஒரு அழகான எக்ஸ்பீரியன்ஸை எதோட கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ஆண் தான் விரும்பின பொண்ணையே கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணோட இல்லற வாழ்க்கையில் ஏற்பட்டதுக்கு அப்புறமா அவங்க பகிர்ந்து கொள்கிற உண்மைகள்லேருந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா, அதுதான் ட்ரூத்தோட ஒரிஜினலான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணுறாரு. உண்மையை பேசுகிறவங்க எப்போதுமே ரொம்ப கர்வத்தோட தான் அப்படின்னு இருக்கக்கூடாது. அதே சமயம் தவறு செய்கிற எண்ணம் அவங்களுக்கு வரவே கூடாதுன்னு பேக்கன் சொல்கிறாரு. இந்த டே டு டே லைஃப்பில் பொய் அப்படிங்கிறது ஒரு அன்அவாய்டபுளான விஷயமா இருக்குதுன்னு சொல்கிறாரு. பிகாஸ் பொய் பேசாமல் அந்த துறவிகள் செயின்ட் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களால மட்டும்தான் இருக்க முடியும். எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பொய் பேசி தான் ஆகணும்னு சொல்கிறாரு. எக்ஸாம்பிளுக்கு தங்கம் இருக்கு இல்லையா, கோல்டை வந்துட்டு உருவாக்கும் போது வளைஞ்சு கொடுக்குற தன்மையுடைய காப்பரை வந்து மிக்ஸ் பண்ணி தான் வந்துட்டு ஜுவல் செய்கிறாங்க. அதே மாதிரி தான் சில பொய்களை வந்து நம்ம லைஃப்பில் போட்டு தான் நம்ம வந்து லைஃப்பை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறாரு. இந்த நம்ம பேசக்கூடிய பொய்கள் மூலயமா டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன்ஸை நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற ஒரு நம்பிக்கை நமக்கு கிரியேட் ஆகுதுன்னு சொல்கிறாரு. பேக்கன் பொய் பேசுகிறவங்களை பைபிளில் வர செர்பென்ட்டோட கம்பேர் பண்ணுவார். அவன் என்ன பண்ணுவான்னா, ஈவை செட்யூஸ் பண்ணிடுவான், கடவுளுக்கு எதிராக செயல்படுவான். பொய் பேசுகிறவங்க எல்லாமே கடவுளோட கோபத்தை பற்றி நினைக்கிறதே இல்லை, பாதர் பண்ணுறதே இல்லை. அவங்க எதை பற்றி நினைக்கிறாங்கன்னா, மனுஷனோட கோவத்துக்கு மட்டுமே பயந்து அவங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக மட்டுமே பொய்களை பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்கிறாரு. ஆக மொத்தத்தில் ஃபெய்த், உண்மை அப்படிங்கிறது இந்த உலகத்தில் ஒட்டு மொத்தமாக அழிஞ்சதுக்கு அப்புறமா ஜீசஸ் கிறிஸ்ட் ரொம்பவே கோவப்பட்டு செகண்ட் டைமாக கண்டிப்பாக அவதரிப்பார். அப்படி உண்மையெல்லாம் அழிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே பொய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவர் 2வது தடவையாக அவதரித்து இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிச்சிருவாருன்னு பேக்கன் சொல்கிறாரு. இப்படி தான் பேக்கன் இந்த ப்ரோஸை எண்ட் பண்ணுறாரு. So that was the end of the prose, Bacon's Of Truth.